மிஸ்டர் செபஸ்டின் சைமன் அவர்களே, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, தவளை தன் வாயால கேடுன்ட்டு. உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லைங்க எங்க தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பத்தி பேச. என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு, போட்டியே டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான். எதுக்கு சம்பந்தம் இல்லாத வந்து என்ட்ரா ஆவறீங்க? மோடி அரசு கூட ஜாயிண்ட் அடிஸ்டன்டா நிறைய பேர் இறங்குனாங்க மோடி அரசுல இருந்து. ஆனா யாரும் வேலைக்கு ஆகல. தமிழ்நாட்டுல யார் நான் நல்ல பேச்சாளர் இறக்கி விடுறா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் நடந்திருக்கு உண்மை இன்னைக்கு. ஆனா சோக்கா சீண்டி பாக்குறீங்க பாரு எங்க புரட்சி தளபதி சி ஜோசப் விஜய. ஒன்னும் புடுங்க முடியாது எங்க தலைவரை. நல்லா புரிஞ்சுங்க. நீ இதே மாதிரிதான் கத்தின்னு இருக்கணும். ஆனா சூப்பரா சீன் போடுறப்ப இவ்வளவு நாள் எங்க போச்சு விஜய்ன்ற பேரு? இப்போ ஜோசப் விஜயா, ஜோசப் விஜய். என்ன இந்த கராத்தா மாஸ்டரா நீ? இல்ல ஒன்னும் புரியல. என்ன ஒரு 0% நீ. யூ ஆர் கரப்டட் வெர்ஷன் சார். நீங்களாம் கரப்டட் வெர்ஷன். இனி எதிர்கட்சியே இருக்காது தமிழ்நாட்டுல. இனி ஆள போவது அது 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும் தான் ஆள போவது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பேசாதீங்க. செபஸ்டின் சீமான், செபஸ்டின் சீமான் நல்லா இருக்கு பேரு. ஆனா அதை உல்டா பண்ணி மாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்க நீ. தமிழக மக்கள் கிட்ட ஆள் மாறாட்டம் பண்ண வேண்டாம், பலிக்காது சார். உங்களுக்கு பேசவே தெரியல சார், உளறீங்க சார். எனக்கு இன்னும் டவுட் ஆகுது, ஸ்காட்ச் ஏதாவது விட்டு பேசுறீங்களான்ட்டு. ஏற்கனவே சின்ன தலைவர் ஆக்டிங் குஞ்சு பேசி மாட்டிக்கினாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம. இல்ல நீங்களா உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கணும்ட்டு பேசுறீங்களா சார்? உங்க கட்சியெல்லாம் வந்து யாரும் மதிக்கல சார், யாரும் மதிக்கல, ரெஸ்பான்ஸ் கொடுக்கல தமிழ்நாட்டுல. நீங்க பேசணும், நம்மளும் காணாம போயிடும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற ஏதாவது பேசுங்க. தயவு செஞ்சு எங்க புரட்சி தளபதி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை அவதூறு பேசாதீங்க, விமர்சனம் வைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றல அப்படின்னா மட்டும் நீங்க பேசுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இனி இந்த பேச்செல்லாம் கட் பண்ணிடுங்க. நீங்க 1000 தான் பேசி கூவி என்னதான் வித்தாலும் வியாபாரம் ஆகாது. எல்லாம் பழைய பழம், அது புளிக்கும். மிஸ்டர் செபஸ்டின் சீமான், நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நீங்க மைக் கிடைச்சிருச்சு இஷ்டத்துக்கு கிளாஸ் எடுக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. உங்க கதை முடிஞ்சிச்சு சார். யூ ஆர் ஆல் ஆப்போசிட் பார்ட்டிஸ் கரப்டட் வெர்ஷன் 2.0வே இல்ல. நோ ஆக்சிஜன். தேவையில்லாத பேசாதீங்க சீமான் சார். அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்க கதை டார் ஆயிடும். பாத்துங்க. தமிழ்நாட்டு மக்களை எடை போட்டுறாதீங்க. நம்ம பேசலாம். சிஎம் வாயே திறக்க மாட்டாரு, அவரை டுஷ் பண்ணி விட்டு பேசலான்ட்டு. இனி சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பேச மாட்டாரு. தொண்டர்களும் ரசிகர்களும் குடும்ப இல்லத்தரசிகளும் தான் பேசுவாங்க சார். நான் திருப்பி சொல்றேன் சார், நீங்க எல்லாம் ஓல்டு ஃப்ரூட்ஸ் சார். நீங்க அழுகிட்டீங்க. இனிமேல் வாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அவர் அழகா பண்ணிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும். ஆண்டீங்களா கூத்து எல்லாரும் சேர்ந்து தோத்து போயிட்டீங்களே. எல்லாம் தோத்துட்டீங்க, கேவலமா தோத்தீங்க. நீ ஒரு இடம் கூட வரல. நீ வந்து பேசுற ஸ்டேஜ்ல நீ கரெக்டான ஆளு, உத்தமனா இருந்தீனா, எந்த ஊழலும் செய்யாம இருந்தீனா, யாருகிட்டயும் பணம் வாங்காம இருந்தீனா, நல்ல மனுஷனா இருந்தால் எங்க புரட்சி தளபதி விஜய் பேச உனக்கு தகுதி இருக்கு. அதாவது இனிமேல் உங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திருப்பி பேச வைக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் சார், 1000 பேசுங்க, 1000 விமர்சனம் வைங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெக்க தெளிவா இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் மேல பாசம் நேசம் வேற லெவல்ல இருக்கு. உங்க டால் ஒண்ணும் இனிமேல் வேவாது. தயவு செஞ்சு பாத்துங்க. சீமான்ல செபஸ்டின் சைமன். சோகா வச்ச பேரு செந்தமிழன் சீமான். செந்தமிழன்ற வார்த்தையை நீ வச்சதுக்கு கேவலப்படணும். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. செந்தமிழன் அப்படின்னா வேற லெவல்ங்க. தமிழ்நாட்டு பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க நீங்களாம். சரி, இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்ல. அதனால இனிமேல் ஸ்டேஜ்ல மைக் கொடுத்தா கிளாஸ் எடுக்காதீங்க. ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் எடுங்க. தேவையில்லாத பேசிக்கணும். சிச்சி, வெக்கமா இல்ல சார் உங்களுக்கு? ஒரு இடம் கூட வரல. நீங்க என்ன சார் சாதித்தீங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? சும்மா வெட்டி பேசி ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க எல்லா எதிர்கட்சியினருக்கும். எங்க புரட்சி தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களை அவதூறு பேசுறது, விமர்சனம் வைப்பது, இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணீங்க.